இப்போ மெரினா உட்காரலாம், எல்லாரும் ஒரு இடத்த கூட்டம் சேர்க்கலாம். ஆனால் என்னுடைய கருத்து என்னன்னா, இப்போ ஒரு இடத்துல உட்காரும்போது அத்தனை போலீஸ் வந்து இப்போ அங்கே அடிக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அது வந்து தடைப்படக்கூடாது. அதனால தான் நான் சொன்னேன், இப்போ லேடிஸ் இருக்காங்க, வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, அவ்வளோ பேரை தூக்கிட்டு வந்து மெரினால உட்காந்துருக்காங்க. இப்போ நம்மளோட வீட்டு ஏரியாவில் இப்போ என் வீட்டு வாசலில் நான் இங்கே உட்காந்துருக்கேன். நான் இப்போ பாத்ரூம் போகலான்னா நான் போகலாம். ஒரு லேடிஸ் வந்து இப்போ இந்த ஏரியாவில் இருக்கிற லேடிஸ் உட்காந்தாங்கன்னா அவங்க நடந்து போய் பாத்ரூம் இதுக்கு போக முடியும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அப்போது எல்லா ஏரியாலையும் எல்லா இடத்துலையும் ஜனங்க உட்காந்துருக்காங்க அப்படின்னா எத்தனை போலீஸை அனுப்புவீங்க? எத்தனை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ண முடியும்? மொத்தமா ஒரு இடத்துல இருந்தா தானே. நம்மளை எப்படி பிரிச்சு தானே இவ்வளவும் பண்றாங்க. இப்போ நீங்க எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்மளை பிரிச்சு தான் எல்லாமே ரூல் பண்றாங்க. டிவைட் அண்ட் ரூல்னா ஸோ எல்லா விதமாகவும் ஒன்று ஜாதியாகவும் இதுவாகவும் அதுவாகவும் எல்லாத்துலேயும் பிரித்து 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 தான் நம்மளை ஆண்டுட்டு இருக்காங்க. நம்மளுக்கு இனிமே பிரிவினை வேணான்ற, நம்ம எல்லாருமே ஒண்ணுதான். அப்போ நீயே பிரிச்சிட்டாங்கள, அப்ப பிரிஞ்சு ஒரு இடத்துல தனித்தனியா போறான்னா எங்க இருந்து வந்துடுற அடி பண்ணி, எங்க இருந்து வந்து அதுக்காக தான் வந்து சொன்னேன். ஏன்னா இப்போ அன்னையில இருந்து நம்ம எல்லாம் போராடுறோம், நம்மளுக்கு வந்து உணர்வு இருக்கு, நம்மளுக்கு என்னன்னு தெரியல, என்ன சாப்பாடு கொடுத்தாங்கன்னு தெரியல, நம்மளுக்கு அப்படியே சுருன்னு வருது, அந்த ரச்சகங்கள் வரும்ல அந்த மாதிரி வருது. ஆனா இப்ப கோபம் வர்றதுனால டென்ஷன் ஆகுறதுனால வந்து ஏதாவது நடக்க போதா? உட்காரு உட்காரு வாமா, இந்த பக்கம் வாமா, அப்படி வாமா, உட்காரு உட்காரு உட்காரு, லேடிஸ்ல இருக்கும் உட்காருங்க உட்காருங்க. ஸோ நான் சொல்ல வர்றது என்னன்னா, நம்மளுடைய போராட்டம்ன்றது வந்து சும்மா விளையாட்டு கிடையாது. இன்னொன்று எல்லாரும் ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தாங்க, எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, மாணவர்கள்லாம் போராடுறாங்க, மாணவர்கள்லாம் வந்துட்டாங்க, ஒரு புது எழுச்சி வந்துருச்சு, ஒரு புது புரட்சி வந்துருச்சு. ஏண்டா மாணவர்கள் எதுக்குடா வந்து போராடணும்? அவன் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு விசில் அடிச்சுட்டு ஃபிகரை சைட் அடிச்சுட்டு போடுறான். ஏன்னா அந்த வயசு மட்டும் தான்டா எங்களுக்கு இருக்கு, அதுக்கப்புறம் எங்களை எங்கடா நிம்மதியா விடுறீங்க? ஆபீஸ்ல இருந்து வேலையில இருந்து சம்பாதிக்கணும், பொண்டாட்டி இல்ல, இவரை நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன். இப்போ இவரை மாதிரி கஷ்டப்பட போற நம்ம ஒரு காலத்துல மாணவன் வந்து இதுதான் நம்ம டைம் என்ஜாய் பண்றதுக்கு. மாணவர்கள் போராட வேண்டும்னா உண்மையிலே சொல்றேன், கஷ்டமா இருக்கு அந்த பசங்களை பாக்குறதுக்கு. அத்தனை பசங்க வந்து நிக்கிறாங்க, எதுக்கு நிக்கணும்? வெளிவிடு வெளிவிடு, உட்காருமா உட்காருமா, பாக்குறாங்களா? உட்காரு 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 உட்காரு, வா இந்த பக்கம் வா, இந்த பக்கம் வா, இந்த பக்கம் வா. எப்ப அரெஸ்ட் பண்ண போறானுங்கன்னு தெரியல, இருக்கிற டைம். ஆமா, நீ சவுண்ட் கொடுத்துட்டு போயிடுமா, என்ன தானமா அரெஸ்ட் பண்ணி உள்ள என்ன? சோ இது வந்து மாணவர்களோட போராட்டம், மாணவர்களோட போராட்டம், மாணவர்களோட போராட்டம்ன்றது வந்து முதல்ல தப்பு. மாணவர்கள் வந்து தூண்டி விடாதீங்க. மாணவர்கள் வந்து வருவாங்க தான், அவங்களுக்கு அந்த ரத்தம் இருக்கு, சூடு இருக்கு, நாங்க சைலண்டா தான் இருப்போம். ஆனா தேவையில்லாம பிரச்சனை பண்ணா முடிச்சிருவோம். சூடெல்லாம் இருக்கு, ஆனா அதுக்காக சும்மா மாணவர்களை முன்னாடி விட்டு வேடிக்கை பார்க்கறது இதெல்லாம் தப்பு. நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழ்நாட்டுக்கு தானே பிரச்சனை, அப்ப தமிழ்நாடு வரணும். அங்க பாருங்க, ஒரு வயசானவர் அவர் வந்து உட்கார்ந்துருக்காரு. எதுக்கு உட்கார்ந்துருக்காரு? ஒரு மாணவர். அவரு கைத்தட்டின அவரு இங்க பாருங்க, 88 வயசுல ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. 1900 இதுலயே முடிஞ்சு. என்ன சொல்ல வரேன்னா, நம்மளாம் இன்னைக்கு படிச்சிருக்கோம், நம்மளெல்லாம் கஷ்டப்பட்டு
அன்னைக்கெல்லாம் நம்ம படிச்சு முன்னேறிடக்கூடாதுன்னு அவ்வளவு பேர் வந்து தடுத்து நிறுத்தியும் நம்மளுடைய தாய் தகப்பன் அவங்களுடைய வேர்வையை சிந்தி அவங்களுக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ நம்ம பிள்ளைக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லி மாயவரத்திலிருந்து கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி வந்து சிலம்பரசனை இங்கிலீஷ் படிக்க வச்சு இன்னைக்கு இவ்வளவு அறிவு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி உங்க எல்லா தாய் தகப்பனும் உங்களுக்காக கஷ்டப்பட்டு உங்களை இன்னைக்கு படிக்க வச்சு வளர்த்திருக்காங்க. சோ அந்த மூளையையும் அந்த புத்தியையும் நம்ம பயன்படுத்தி வேற ஒரு விதமா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம வந்து போராடணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம நடந்துக்கணும். அன்னைக்கு இது பண்ண மாதிரி இன்னைக்கு பண்ண முடியாது. அன்னைக்கு நடத்துற மாதிரி போராட்டம் இன்னைக்கு நடத்தக்கூடாது. அன்னைக்கு வந்து அன்பே உன் விழியில் நான் பார்த்தேன்னு பாட்டு வரும். இன்னைக்கு லூசு பெண்ணே தானே எல்லாருக்கும் பிடிக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சென்சிபிளான ஒரு விஷயம், சென்சிபிளான போராட்டம் தான் பண்ண. இது வந்து நான் ஏன் இந்த ஒரு பர்டிகுலர் நிறைய பேர் வந்து உடனே அவர் வந்து அது பேர் என்ன பப்ளிசிட்டிக்காக வந்து ஏண்டா சிலம்பரசனுக்கு பப்ளிசிட்டியாடா பிறந்ததுல இருந்து தமிழ் சினிமால நடிச்சிட்டு இருக்கேன். எனக்கு வந்து பப்ளிசிட்டின்னு நீ சொல்றேன்னா ஆமாண்டா பப்ளிசிட்டிக்காக தான் பண்றேன். ஏன் நீ வந்து இறங்கி பப்ளிசிட்டிக்காக பண்ற வாடா அட்லீஸ்ட் நீ வாண்டான சொல்றேன். அதாவது இன்னைக்கு மெரினா வழி விடுங்க வாமா இந்த பக்கம் வாமா உட்காருமா எல்லாம் நம்ம தான் உட்காரு எல்லாருக்கும் எல்லாரும் பாடிப்போம் உட்காருங்க. என்ன சொல்ல வரேன்னா இப்போ மெரினால வந்து அவ்வளவு பேர் எல்லாரும் நினைக்கிறாங்க நீங்க வந்து இவ்வளவு தூரம் குரல் கொடுத்தீங்க. எனக்கு முன்னாடி அவ்வளவு பேர் குரல் கொடுத்திருக்காங்க. அதை யாராவது பாத்தீங்களா? அந்த 2 வருஷமா அவ்வளவு பேர் போராடினாங்க. யாராவது அவங்கள பத்தி பேசினாங்களா? அத்தனை தமிழர்கள் போராடி இருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்தோம்னா திடீர்னு ஒரு நடிகன் ஒரு சிலம்பரசன் ஒருத்தர் இல்ல வேற யாராவது ஒருத்தர் வந்து பேசணும்னா உங்க எல்லாருக்கும் தெரியுது. அதுக்காக தான் சிலம்பரசன் வந்தேனே தவிர பப்ளிசிட்டிக்காக சிலம்பரசன் வரலடா. முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் நம்ம சைலண்டா இருந்துட்டோம். சைலண்டாவே இருந்துட்டோம். பரவாயில்ல பரவாயில்ல. ஏதாவது ஒரு பிரச்சனைக்காவது வந்து நம்ம வந்து நிக்கணும்ல. ஏதாவது ஒரு பிரச்சனைக்காவது நம்ம குரல் கொடுக்கணும்ல. இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்து ஒரு ஊர்லயும் அத்தனை பேர் அன்னைக்கு யாராவது பாத்தீங்களா? மதுரை அந்த இடம் அந்த ஊர் பேரு அனகாநல்லூர். எவ்வளவு வருத்தமா இருந்தது தெரியும். நான் பேட்டி கொடுத்த நாளுக்கு 2 நாள் முன்னாடியே வந்து நான் வந்து இந்த விஷயத்தை பத்தி நான் பேசி ஆகணும்னு சொல்லி நான் டிசைட் பண்ணேன். அன்னைக்கு வந்து என்ன பேச விடாம நீ பேசக்கூடாது, இதெல்லாம் தேவை கிடையாது, நீ தேவையில்லாம டென்ஷனா ஏதோ பேசிடுவ, யாரும் வரமாட்டாங்க, இதெல்லாம் நடக்காது, வேண்டாம் உனக்கு இந்த பிரச்சனை, அப்புறம் உன்னை வந்து தேவையில்லாம ரொம்ப ரொம்ப தப்பா பேசுவாங்க, இதை பண்ணாதன்னு மிஸ்டர் விடிவி கணேஷ் தான் சொல்லி நிறுத்தினார். நான் 2 நாளைக்கு முன்னாடியே பேசியிருக்கேன். சரி அவர் ஒரு தடவை சொல்றாரு, சரி வேண்டாம் எதுக்கு, கரெக்ட் தான், நம்மளுக்கு திடீர்னு இந்த ரச்சகன் சொன்னல அந்த ரச்சகன் மாதிரி சர்ன்னு வரும், அதனால அதெல்லாம் தேவையில்ல விட்டுடலாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஆனா கொஞ்சம் வழி விடுமா விடுங்க, எல்லாரும் பார்க்கட்டும், உட்காருங்க, நவருங்க, இப்படி வாங்க. ஆனா எப்போ மதுரையில அந்த பசங்களை அதுவும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் லட்டிச்சார்ஜ் அடிச்சானுங்கன்னு சொன்னோன்னு விடிவி கணேசா இருக்கட்டும், அது என்ன எடுத்து வளர்த்த என் தாய் தகப்பனா இருக்கட்டும், இல்ல இந்த இறைவனா கூட இருக்கட்டும், வந்து நின்று பேசுவது. என்னன்னா இது இந்த உணர்வு வந்து சிலம்பரசன் மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்குமே இருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னா எங்க போய் நீங்க எல்லாரும் போராடுறது, எங்க போய் ஜஸ்டிஸ் கேட்பீங்க, அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி அவ்வளவு வயசானவர் அவர் வந்து இங்க நிக்கிறார், ஒரு லேடிஸ் அவங்க வந்து நிக்கிறாங்க, இவ்வளவு பேர் நிக்கிறாங்க, குழந்தைய வச்சுட்டு மெரினால உட்கார்ந்து இருக்காங்க, அவ்வளவு பேர் அங்க உட்கார்ந்து இருக்காங்கன்னா எதுக்காக வந்து உட்கார்ந்து இருக்காங்க? அந்த உணர்வு எல்லாருக்குமே இருக்குதான். ஆனா என்னன்னா தமிழை கொஞ்சம் கேஷுவலா நம்மளுக்கு அது வந்து டிஎன்ஏ நினைக்கிறேன். பரவாயில்ல பரவாயில்ல வணக்கம் வந்தார வாழ வச்சே பழகிட்டோம், நம்மளால கொஞ்சம் வாழ வைப்போமேன்ற நான் ஒரு வாட்டியாது. இதுல என்ன தப்பு இருக்கு? இது வந்து நிறைய பேர் சொல்லும் போது என்ன ஆயிடுதுன்னா ஒரு அரசியல் ரீதியாவோ இல்ல ஒரு சினிமா ரீதியாவோ, நான் அன்னைக்கு கூட இந்த விஷயம் சொல்லும் போது எல்லாரும் வந்து நிக்கணும் பேசணும் அப்படின்னு சொல்லும் போது
5 மணிக்கு ஒரு 10 நிமிஷம் நின்னா போதும்னு சொல்றாங்க. அப்போ நான் கேட்ட டைரக்ட் ஆதிக்கிட்ட நான் சொன்னேன், ஒரு வீடியோ மாதிரி ஷூட் பண்ணுவோம், ஒரு வேற ஒரு கேரக்டர் மாதிரி ஒன்று வச்சு வேற ஒரு வாய்ஸ் கொடுத்து ஒன்று எடுத்து விடுவோம். ஏன்னா ஒரு சிம்பு சொல்றாருன்னா உடனே சில பேர் என்ன பண்ணுவானுங்கன்னா, இவர் மாஸ் காட்டுறதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றாரு, இல்லை இவருக்கு பப்ளிசிட்டி தேடுறதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றாருன்னு ஒரு மாதிரி தசை திருப்பிட்டானுங்கன்னா ஒரு நல்ல நடக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம் நடக்காம போயிடும். ஸோ அதனால இது வந்து எப்படியாவது நடந்தாகணும் அப்படின்னும் போது அதுக்கு என்ன சொன்னாருன்னா, அப்படி நம்ம ஒரு வீடியோ எடுத்து விடலாம், ஆனா பிரச்சனை என்னன்னா அந்த வீடியோவை பார்த்து எத்தனை பேர் நிற்பாங்க? உங்களுக்கு ஃபேன்ஸ் இல்லைன்னே சொல்லிட்டும், நீங்க பெரிய ஹீரோ இல்லைன்னே சொல்லிட்டோம், ஆனா உங்க முகம், நீங்க தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு புள்ள, அதனால நீங்க சொன்னீங்கன்னா சில பேர் அது கேட்பாங்க, அதனால நீங்க சொல்லுங்கன்னு ஆதிக்கு தான் சொன்னார். அவருக்கு ஒரு கிளாப்ஸ் தயவு செஞ்சு இருக்காரு. அப்பதான் எனக்கு ஒரு சின்ன தைரியம் வந்தது. ஏன்னா இவர் பேச வேணாம்னு சொல்லி இவர் நிறுத்திட்டு போயிட்டார். இவருக்கு வந்து கை தட்டாதீங்க, வேற ஏதாவது எப்படிமா இன்னும் இது வரைக்கும் போலீஸ் வராம இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. ஒருவேளை மெரினால பிஸியா இருக்காங்களோ? இல்ல அதுதான் நான் ஆக்சுவலா நான் போனேன். அதுதான் அதுவும் ஒரு விதத்துல நம்மளோட முட்டாள்தனம் தான். ஆனா இதை மட்டும்தான் இறைவன் நம்மளை பார்த்துப்பான். நம்ம வந்து ஒரு அகிம்சா வெளியில சண்டை போடாம போராடுறோம்ல, அந்த கடவுள் நம்மளை என்னைக்குமே கைவிடணும்.